தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறி இன்றைய நாளிலே விசேட விதமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்தும் இந்த திருப்பலியிலே நன்றி கூறுவதோடு, இன்று திரு அவை புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் ஆயர் மறைவல்லுனரும் ஆகியோருடைய நினைவை கொண்டாடுகின்றது. அவர் இறை வார்த்தையை போதிப்பதிலே ஆழமாக செயல்பட்டார். ஆகவே இறை வார்த்தையை வாழ்வாக மாற்றினார். நாங்களும் அவரை பின்பற்றி இறை வார்த்தையை வாழ்வாக மாற்ற இன்றைய திருப்பலியிலே விசேட விதமாக இறைவனிடம் மன்றாடுவதோடு, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மனமாற்றத்துக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அந்த மனமாற்றம் எங்களுடைய வாழ்விலே இன்றைய நாளிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நம்பினோரின் ஆற்றலானவரே, ஆயரான புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனத்திடத்தினாலும் சிறந்து விளங்க திருவிழமானீரே. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையின் எடுத்துக்காட்டால் மன உறுதியும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது
அவரது மாட்சி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. Hallelujah, 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 hallelujah. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முச்சொடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுகிறீர்கள். என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனெனில் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்தது அதன் மேல் மோதியது. உடனே அது விழுந்து அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இவ்வாறு திருத்தூதர் பவுல் தன்னுடைய தாழ்மையான எண்ணத்தை வெளிப்படுத்துவதையும் தொடர்ச்சியான மனமாற்றம் தேவை என்பதை அவர் உணர்வதையும் இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம்.
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் பவுல் மனமாற்றம் அடைவதற்கு முற்பாடு யூத சட்டங்களை மையப்படுத்தி வாழ்ந்தவராக இருக்கின்றார். இயேசுவினுடைய அனுபவத்தை பெற்ற பிற்பாடு இயேசுவை மையப்படுத்தி வாழத் தொடங்குகின்றார். அப்படி மையப்படுத்தி வாழ்ந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், உலக கொள்கைகள் அவரை தாக்கத்துக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆகவே இன்றைய முதல் வாசகத்தின்படி திருத்தூதர் பவுல் மனம் மாறினாலும் தொடர்ச்சியான உலக தாக்கங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆனால் தொடர்ச்சியாக அவர் ஆண்டவருக்கு முன்னாலே தாழ்ச்சி உள்ளவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். இயேசுவில் அன்பார்ந்தவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நல்ல மனப்பாங்கு உடையவர்களாக இருப்பவர்களிடம்தான் நல்ல கனிகளை எதிர்பார்க்க முடியும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது. ஆகவே முட்புதரிலே நாங்கள் திராட்சையை எதிர்பார்க்க முடியாது, கெட்ட மரத்திலிருந்து நல்ல கனிகளை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே உள்ளத்தில் இருப்பதே வாய் பேசும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று 2 உதாரணங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஒன்று பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, இரண்டாவது மண் மீது கட்டப்பட்ட வீடு. ஆகவே எவ்வாறு எங்களுடைய மனப்பாங்கு இருக்கின்றதோ அவ்வாறு தான் எங்களுடைய வாழ்க்கை அமையும். ஆகவே இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் கேட்டது போல திருத்தூதர் பவுல் தாழ்ச்சியை தன்னுடைய வாழ்வின் மனப்பாங்காக கொண்டிருந்தார். ஆகவேதான் அவருடைய சிந்தனை, சொல், செயல் ஒவ்வொன்றும் இறைவனை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்விலும் இந்த தாழ்ச்சி என்ற பண்பை எங்களுடைய மனப்பாங்காக கொண்டு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற நல்ல கனிகளை கொடுக்கவும், சவால்கள், போராட்டங்கள் வருகின்ற போது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய நல்ல நம்பிக்கையும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தொடரும் திருப்பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இப்பலியெல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோஸ்மின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உள்ளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் உடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித், ஏனைய துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இலங்கையின் திருத்துதரான புனித யோசவாஸ், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
ஆண்டவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளுமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கோமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியினுடைய விருந்துக்கு இவ்வேளையிலே அழைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். சொன்னாலும் புரியாதது, சொல்லாமல் சொல்லவும் முடியாதது, இல்லாததும் பொல்லாததும் அல்ல, எல்லோர்க்கும் தேவையது. அன்பு சொன்னாலும் புரியாதது, சொல்லாமல் சொல்லவும் முடியாதது, இல்லாததும் பொல்லாததும் அல்ல, எல்லோர்க்கும் தேவையது. அன்பு சொன்னாலும் புரியாதது. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமுமாய் இருக்கின்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோசமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திரு விருந்து உமது அன்பில்
எங்களை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதி உள்ளவர்களாய் விளங்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கு இறையாசீர் நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.